தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய செய்திகளில் பிரித்தானியாவில் குறிப்பிட்ட சில தொழில்களுக்கான சம்பளங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. அது சம்பந்தமாக ஒரு பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த பட்டியலை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் காலநிலை தொடர்பாக 2 விதமான எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன. அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் குளிர்கால கொடுப்பனவு, அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய குளிர்கால கொடுப்பனவு உங்களுக்கு கிடைத்து விட்டதா? இது சம்பந்தமான ஒரு செய்தி தொகுப்பும் இருக்கிறது. இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. காலநிலை தொடர்பாக 2 விதமான எச்சரிக்கைகளை மெட் ஆஃபீஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் விடுத்திருக்கின்றது. இந்த 2 எச்சரிக்கைகளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் நிற எச்சரிக்கை. எனவே ஒப்பீட்டளவில் பாதிப்பு குறைவான எச்சரிக்கை. முதலாவது எச்சரிக்கை எப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கின்ற இந்த எச்சரிக்கை நாளை வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 10ஆம் தேதி காலை 10 மணி வரை இந்த எச்சரிக்கை தொடரும். எந்தெந்த பகுதிகளுக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிட்லேண்ட்ஸினுடைய பெரும்பாலான பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதே போல் நார்த் வெஸ்ட் இங்கிலாந்து, அதாவது வடமேற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் போன்ற பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த எச்சரிக்கை என்று சொன்னால் ஐஸுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான இடங்களில் வந்து நடைபாதைகள் மற்றும் சாலைகள் போன்ற இடங்களில் மற்றும் சகல இடங்கள்லையும் வந்து பனி உறைந்து ஐஸாக மாறி இருக்குமாம். எனவே நீங்கள் வாகனங்களில் போய்களையும் சரி அல்லது நடந்து போய்களையும் சரி மிகவும் அவதானமாக இருக்கணும். வழுக்கி விழுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. எனவே இந்த முதலாவது எச்சரிக்கை இன்று வியாழக்கிழமை மாலை 4 மணி தொடக்கம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி வரை செல்லுபடியாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமேற்கு இங்கிலாந்து என்று சொன்னது தானே. எனவே வடமேற்கு இங்கிலாந்து என்று சொல்லப்படுறது எந்தெந்த நகரங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் செஸ்டர், லிவர்பூல், மான்செஸ்டர், பிரஸ்டன், லாங்கஸ்டர் அண்ட் சல்ஃபர்ட் இந்த நகரங்களை உள்ளடக்கிய பகுதிதான் வடமேற்கு இங்கிலாந்து ஆகும். காலநிலை தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய 2வது எச்சரிக்கை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஐஸுக்கான எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு, நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பித்து காலை 11 மணி வரைக்கும் தொடருமாம். ஐஸுக்கான எச்சரிக்கை எந்த பகுதியில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து, அதாவது தென்மேற்கு இங்கிலாந்து, அதோட வந்து தெற்கு வேல்ஸ் ஆகிய பகுதிகளில் வந்து இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து என்று சொல்லப்படுறது எந்தெந்த பகுதிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத் நகரம், அதே போல பிரிஸ்டல், எக்ஸெட்டர், கிளஸ்டர், பிளிமத், சால்ஸ்பரி இந்த நகரங்களை உள்ளடக்கிய பகுதி தான் சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து ஆகும். இதற்கான எச்சரிக்கை நாளை அதிகாலை 3 மணி தொடக்கம் காலை 11 மணி வரை செல்லுபடியாகும். சீரற்ற காலநிலை காரணமாகவும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாகவும் இன்றும் ஏராளமான விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. அதனுடைய ஓடு பாதைகள் வந்து கடுமையான பனி அடர்த்தி காரணமாக துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இது குறித்த செய்திகளை நாங்கள் ஏற்கனவே போதிய அளவு பார்த்திருப்பதால் அதை அப்படியே விட்டுவிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்ஸ்டன் நகரில் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்று சொன்னால் பக்ஸ்டன் நகரம் இந்த பனிப்பொழிவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பக்ஸ்டன் என்று சொல்லி ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது, தண்ணீர் கம்பெனி ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பக்ஸ்டன் நகரில் இருந்தால் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுது. எனவே அந்த தண்ணி எடுக்கிற அந்த ஆறு இருக்குது தானே, அந்த ஆறு வந்து அப்படியே ஃபுல்லாக பனியில் வந்து உறைஞ்சிட்டு தான் என்று சொல்லப்படுது. அதோட பக்ஸ்டன் பகுதியில் இருக்கிற ஏராளமான வீடுகளும் கார்கள் எல்லாமே வந்து பனியில் மூழ்கி இருக்குன்னு சொல்லி அது சம்பந்தமாக ஒரு சில புகைப்படங்கள் வந்து இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வந்து பரவி கொண்டிருக்கிறது. அதோட அந்த பகுதியில் இருக்கிற சாலைகள் எல்லாமே வந்து வழுக்கலாக இருக்காம், வாகனங்கள் போகிறதுக்கே மிகவும் கஷ்டமாக இருக்காம் என்று சொல்லி இந்த புகைப்படங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கின்றன. எனவே பக்ஸ்டன் தண்ணீர் உற்பத்தி செய்யப்படுற பக்ஸ்டன் நகர் வந்து பனிப்பொழிவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தின் தலைநகர் எடின்பர்க் நகரில் வந்து புதுவிதமான ஒரு வரி ஒன்று அறவிடப்பட இருக்காம். அதுக்கான அனுமதியை வந்து சிட்டி கவுன்சில் வந்து வழங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த மாத கடைசியில் வந்து அது சம்பந்தமாக ஒரு வாக்கெடுப்பு வந்து கவுன்சிலர்ஸ் மட்டத்தில் எடுக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும். என்ன டெக்ஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எடின்பர்க் நகருக்கு போகிற டூரிஸ்ட்டுக்கான டேக்ஸ், அதாவது உல்லாச பயணிகள் அங்கே போனால் நீங்கள் ஹோட்டலில் தங்கினாலும் சரி அல்லது ஹாலிடே ஹோம்ஸ் அல்லது கேம்ப் சைட் எங்கே தங்கினாலும் சரி நீங்கள் 5% மேலதிகமாக வரி செலுத்தணும் என்று சொல்லி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே
ஸ்கொட்லாந்தினுடைய தலைநகர் எடின்பர்க்கு செல்பவர்கள் மேலதிகமாக 5% டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இந்த தீர்மானம் வந்து இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டால் இது பெரும்பாலும் அது நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த மாத இறுதியில் கவுன்சிலர்ஸ் ஒன்று கூடி இதற்கான இறுதி முடிவை எடுப்பார்கள். பிரித்தானியாவில் சம்பள அதிகரிப்பு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய சம்பளத்தில் வந்து ஒரு சிறிய தொகையை அதிகரிப்பார்கள். எவ்வளவு தொகையை அதிகரிக்கின்றார்களோ அதை விட பல மடங்கு வந்து வேறு வழிகளில் எங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். இது காலங்காலமாக நடந்து கொண்டு வர ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட ஒரு சில தொழில்களுக்கு வந்து எப்போவுமே நல்ல டிமாண்ட் இருக்கும், அதிகளவான சம்பளம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இப்போ ஒரு பட்டியல் ஒன்று இதில் போட்டு காட்டுறேன்னு பாருங்க. இந்த பட்டியலில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட சில தொழில்கள் வந்து 2023ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் 2024ஆம் ஆண்டில் அதிகரிச்சிருக்கு என்றதான் இந்த பட்டியல். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்டர், இந்த தொழிலுக்கு வந்து 2023ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட சம்பளத்தை விட 9.5% அதிகரித்து 2024ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 33,500 பவுண்ட்ஸ். 33,500 பவுண்ட்ஸ் வெல்டர்ஸுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பட்டியலை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த தொழில் உங்களுக்கு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அந்த தொழில்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகூடிய சம்பளம் எந்த தொழிலுக்குன்னு சொன்னால் 1,500,000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கிறது சம்பளம். டெக்னாலஜி சைபர் மேனேஜர் என்று சொல்லி அந்த தொழிலுக்கு 1,500,000 ரூபா சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது 2024ஆம் ஆண்டில். இது வந்து 8.5% அதிகரிப்பாம் 2023ஆம் ஆண்டோட ஒப்படைக்குள்ள. எனவே 2024ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட சம்பளத்தினுடைய பட்டியலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சம்பளங்கள் வந்து 2025ஆம் ஆண்டில் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த தொழில்களில் வந்து உங்களுக்கு எந்த தொழில் வந்து பொருத்தமான தொழிலோ அதை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவு சம்பளம் பெற முடியும். அடுத்ததாக குளிர்கால கொடுப்பனவு பற்றிய செய்திகள். 2 விதமான கொடுப்பனவுகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் முதலாவது வந்து DWP-டமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை. அதாவது DWP என்பது உங்களுக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன். அவர்கள்ட்ட வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு பிரதேசத்தில் வந்து 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு வந்து சைபர் பாகை செல்சியஸில் வந்து வெப்பநிலை இருக்குமாக இருந்தால் அல்லது அதைவிட குறைவாக இருக்குமாக இருந்தால் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு வந்து உதவி செய்யணும்ன்றது DWP-யினுடைய ஒரு நிபந்தனை. அப்படி பார்க்கக்குள்ள இந்த ஒரு வாரத்தில் வந்து பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கும் அதிகமாக சைபர் பாகை வெப்பநிலையை விட குறைந்த வெப்பநிலை நிலவியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் வந்து இந்த உதவித்தொகையை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய வங்கி கணக்குக்கே DWP இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறது. பெரிய அளவு உதவித்தொகை அண்டில் 25 பவுண்ட்ஸ் தான் கொடுக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஒரு வார காலத்துக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது DWP ஆட்டோமேட்டிக்கான முறையில் இந்த 25 பவுண்ட்ஸை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுற இன்னும் ஒரு குளிர்கால கொடுப்பனவு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதனுடைய தொகை வந்து 150 பவுண்ட்ஸ். 150 பவுண்ட்ஸ். இதை சொல்கிறது வார்ம் ஹோம் டிஸ்கவுண்ட் ஸ்கீம் என்று சொல்லி. இந்த கொடுப்பனவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமுமே அக்டோபர் மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து வழங்கப்படும். அதாவது குளிரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும். இந்த காசு 150 பவுண்ட்ஸ் வந்து நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு வராது, காசாக தரமாட்டினோம். ஆனால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய எனர்ஜி பில் இருக்குது தானே, அதை வந்து அவர்களே பே பண்ணி விடுவார்கள். இப்போ உதாரணமாக உங்களோட வீட்டில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் இருக்குன்னு சொன்னால், அந்த ஸ்மார்ட் மீட்டருக்குரிய அந்த பேமெண்ட்டை வந்து அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர்களே பே பண்ணுவார்கள் 150 பவுண்ட்ஸு. அப்போ உங்களுடைய பில்லில் வந்து நீங்கள் அதை செக் பண்ண முடியும். ஆனால் இதில் சிக்கல் என்னென்னு சொன்னால், ஒரு சில வீடுகளில் வந்து இந்த பாரம்பரியமான முறைகள் இருக்குது தானே, பழைய காலத்தில் வந்து நாங்கள் அந்த கார்டு ஒன்று இருக்கும், அந்த கார்டை வந்து ரீசார்ஜ் பண்ணி அதன் மூலமாக வந்து நாங்கள் எங்களுடைய எனர்ஜி பில்லை வந்து பே பண்ணி கொண்டிருப்போம். இப்படியாக பாரம்பரிய பழைய முறையில் பே பண்ணுறாங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சாத்தியமில்லை தானே. எனவே அவர்களுக்கு வந்து தபாலகங்கள் மூலமாக, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வவுச்சர்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்காம். பெரும்பாலும் வந்து முதியவர்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்படுவினம் என்று சொல்லப்படுது. இரண்டு அவைக்கு தெரியுமோ தெரியாது இப்படி 150 பவுண்ட்ஸ் வவுச்சர்ஸ் கொடுபடுது என்று சொல்லி. எனவே உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் விரையில்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் அருகில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு விசாரித்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய பேரை சொல்லி 150 பவுண்ட்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, உங்களுக்கு
உங்களுக்கு வவுச்சர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். எனவே இந்த மார்ச் மாதத்தோட இந்த திட்டம் வந்து நிறைவடைய போகுது. இதில் வந்து சொல்லப்பட்டிருக்க தகவல் என்னென்னு சொன்னால் 1,90,000 குடும்பங்கள் அல்லது 1,90,000 வீடுகள் வந்து இன்னமுமே இந்த வவுச்சர்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலையாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.